ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க. இன்னைக்கு குக்கிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு 2 நாள் ரிலாக்ஸேஷனாக ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணங்க. ஈஷாக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நிறைய பேர் வியக்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ எந்த ப்ரொமோஷனோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டோ கிடையாது. நான் என்ன உள்ள ஃபீல் பண்ணினேன் அதை மட்டும்தாங்க நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து ஒரு நாள் பிரேக் எடுக்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக போகலாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து வெள்ளிங்கிரி கோயில் இருக்குது, நீங்கள் அங்கே கூட விசிட் பண்ணலாம். சாமி எங்கே இருந்தாலும் சாமி தாங்க, ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாயபிளாக இருக்குங்க. மொபைல் இல்லாமல் எந்த ஹாரன் சத்தமும் இல்லாமல் நிம்மதியாக ஒரு 2-3 நாள் இருக்கணும்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே வந்து நமக்கு ஸ்டேவும் இருக்குங்க. ரொம்ப ரீசனபிளான ரேட் தான். 1600 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்காது, ஆனால் ஏசி இருக்கும், 2 பெட் இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். சிம்பிளான இன்டீரியர்ஸ் தாங்க இருக்கும். இதுதான் ஈஷாக்குள்ளே போகிற வழி. நம்ம தங்குறோம் அப்படின்னா தான் இந்த வழியிலேருந்து விடுவாங்க. பின்னாடி வழியிலேருந்து போய் நம்ம என்ன பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கோன்னு செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. ஃபோன்ஸ் எல்லாம் நாட் அலவுடுங்க. இது நான் வீடியோ எடுக்கணுங்கிறக்காக தான் நான் கொஞ்சம் ஷூட் பண்ணணும்னு சொல்லி அங்கே பெர்மிஷன் கேட்டிருந்தேன். கண்டென்ட் கிரியேட்டர் மீட்டிங்னு ஒன்று நடந்தது ஒரு 3 நாள். அதுக்கு தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சின்ன சின்ன பெர்மிஷன் கேட்டேன், இங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு. அதனால தான் அவங்க எனக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம கூட வந்து 2 பேர் ஸ்டே பண்ணலான்னு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து ஒருத்தரை மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் ஒர்க்கிங்னால எல்லாமே டைம் ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணணும்ல. எல்லாரும் ஒட்டுக்கா வந்துட்டேன், எங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் நான் கூட வச்சுக்கிட்டேன். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தொட்டி பார்க்கலாங்க. குட்டி குட்டி மீனெல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே கை விட்டாலே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். இங்கே எங்கே சுற்றினாலும் ஹாரன் சத்தம் இருக்காது, ஃபோன் இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எந்த சத்தமுமே இருக்காதுங்க. நேச்சுரலாக மயில், அதுக்கப்புறம் நிறைய பறவைகள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த தொட்டிக்குள்ளே கை விடும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நைட்டெல்லாம் வந்து பின் ட்ராப் சைலன்ஸாக இருந்ததுங்க. யாருமே மொபைல் கூட யூஸ் பண்ணல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் போன டைமில் நிறையா மீட்டிங் நடந்தது, செலிப்ரேஷன்ஸ் நடந்தது, ஏன் மேரேஜ் கூட நடந்ததுங்க. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய சேவெல்லாம் பண்ணி அங்கே இங்கேன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம், ஆனால் இங்கே சிம்பிளாக எல்லா வேலையுமே முடிச்சிடறாங்க. இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் நான் இங்கே தாங்க பார்த்தேன். நானே கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், ஆனால் ஈஷாவோட முன்கேட் வழியாக இருந்து அந்த ஆதியோகி சிலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேங்க. ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தெரியறதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த ஒவ்வொரு வாத்தியத்திலேருந்து அவங்க வாத்தியம் வாசிக்கும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னடா டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கேன்னு நாங்கள் ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கங்கே மயில் சத்தம், மயிலெல்லாம் காலையில் நைட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். கேட்கவே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. நம்ம பிஸியான லைஃப்பில் ஒரு நாள் நமக்கு பிரேக் கிடைச்சா இந்த மாதிரி இயற்கையோட கலந்து வாழறதே ரொம்ப ஹாப்பினஸ் தாங்க. இந்த மயிலெல்லாம் பயப்படுறதே இல்லை, எல்லாத்துக்கிட்டேயும் போகுது. நாங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கே திரும்பி திரும்பி பார்க்குறதே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இதே சிட்டிக்குள்ளே எத்தனையோ மயில்களாக வருது, ஆனால் ட்ரஸ்டடாக யார்கிட்டையுமே வராது. அவங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. சுற்றி ரொம்ப அமைதியான சூழல், அந்த அமைதியான சூழலுக்கு நடுவில் அந்த மயில் சத்தம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஆதியோகி சிலை கிட்ட தினமும் நைட் லைட் ஷோ பண்ணுவாங்க. அந்த லைட் ஷோ பார்த்தாலே ஒரே கூஸ் பம்ஸாக இருக்குங்க. ரொம்ப மெய் சிலிர்க்க வச்சிரும் அந்த லைட்டுங்க, செட்டிங்கு. நிறைய பேர் இங்கே ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்கல்ல, எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிடும். எப்படிங்கிறது இப்போ தாங்க தெரிஞ்சது. அங்கே வச்சிருக்கிற க்ளோஸ் ஷாட்டு, அவரோட முகம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருட்டு. அது ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு இருந்ததுங்க. ஃபுல்லாக எல்லா லைட்டும் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளோட மொபைல் ஃப்ளாஷ் கூட அவங்க ஆன் பண்ணுறதுக்கு விடலை. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன நடக்குதுங்கிறது கிளியராக தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு ஷோங்க. நல்ல ப்ளூ கலர் லைட்டில்
Over 15,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. When intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known. When his stillness lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him. ஒவ்வொரு ஷோக்கு நடுவுல ஒவ்வொரு வாய்ஸ் கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க, ஏன் இந்த கலர் மாறுது, ஏன் இந்த டெக்னிக் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் இடையில வாய்ஸ் ஓவர் பண்ணவே இல்லைங்க. He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation. Magnificent state of yoga, many mysteries of the created and the uncreated cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos, in all its profundity and magnificence, a vision of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. Yogi absorbed her and made her a part of himself, and hence seeing the splendor
of this magnificent union. Seven sages, the Saptarishis, took the sacred science of yoga in all its forms to human habitations across the planet, which turned into crucibles of civilization. This spectacular being is not of the past, but the future of humanity. Swaraya Kala Kala Kaleshwaraya. இது தாங்க காட்டேஜ் போறதுக்கு வழி. அங்க கொஞ்சம் வெயில் அதிகம் தான். நீங்க ஏதாவது ஸ்டே பண்ற பிளான் இருந்ததுன்னா நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸஸா எடுத்துக்கோங்க. எந்த சத்தமுமே இருக்காதுங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா மொபைல் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அங்க செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம மொபைல் யூஸ் பண்ணாலே அவங்க எதுக்கு என்னன்னு கேட்பாங்க. இப்ப நான் உள்ள போகும்போதே எனக்கு ஒரு டேக் கொடுத்தாங்க. என் வண்டிக்கு வந்து ஒரு இ பாஸ் மாதிரி கொடுத்தாங்க. அது இருந்தா மட்டும்தான் நம்ம மொபைல் அக்சஸ் எல்லாம் பண்ண முடியும். ஆனா மொபைலே இல்லாம சூப்பரா தாங்க இருக்கும். இந்த நந்தியை கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈஷா கோயிலுக்கு வரவங்க உள்ள வராம போகவே மாட்டாங்க. ஆதியோகி சிலைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கான்னு எனக்கே இப்பதாங்க தெரியும். உள்ள வரதான் தெரிஞ்சது. அந்த நந்தியோட உருவம் பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்ததுங்க. கரெக்டா சிவனுக்கு நேரா பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு எப்படி உள்ள போறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடைச்சதுன்னா, நான் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறனால அவங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, சரி நீங்க நல்லா பண்றீங்க உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனாலதான் எனக்கு பெர்மிஷன் கிடைச்சது. அதனால முடிஞ்ச அளவுல எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு நேச்சுரல் லைஃப் லீட் பண்ண முடியும். இங்க எந்த விதமான ஃபோர்ஸோ எதுவுமே கிடையாது. ரொம்ப ரீசனபிளான ரேட் தாங்க. ரூமுக்கு வந்து 1600 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. மெயினான தியானலிங்கா கிட்டேயே இந்த புளிய மரம் இருக்குங்க. இந்த புளிய மரத்தை சுற்றி நிறைய கயிறா தொங்குது. இது என்னன்னு வந்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. நிறைய பேர் வந்து இங்கே தாயத்தெல்லாம் கட்டுவாங்களாம். அவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் இதே மரத்தில் கட்டி வச்சிருவாங்களாம். நாங்கள் போகிற அன்னைக்கு இந்த புளிய மரத்தில் அவ்வளோ புளி எடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்று எடுத்து வாயில் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த ஈஷா வந்து ஹிந்துஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எந்த மதத்தவராக இருந்தாலும் வரலாம். அந்த குறிப்பிட்டு தான் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஹிந்து மட்டும்தான் வரணும், முஸ்லீம் மட்டும்தான் வரணும், கிறிஸ்டியன் மட்டும்தான் வரணும்ட்டு இல்லைங்க. எந்த மதத்தவராக இருந்தாலும் வந்து உள்ளே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற மன நிம்மதி ரொம்ப ஜாஸ்திங்க. நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் நமக்கு ஒரு பிரேக் கிடைச்சா எப்படி இருக்குங்கிறதே நானே இப்போ தாங்க அனுபவிச்சிருக்கேன். நானே நியர்பை தான் இருக்கேன் கோயம்புத்தூரில். ஆனால் நான் இப்போ தான் உள்ள வரைக்கும் வந்திருக்கேன். ஆனால் உள்ள வந்து ஃபோன் எல்லாம் அலௌட் இல்லைங்க. கொலுசெல்லாம் போடக்கூடாது. பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கணும். நம்ம விருப்பப்படுற பூவோ இல்லை வேற ஏதாச்சும் நம்ம சாமிக்கு வாங்கணும்னா அவங்களே ஆஃபர் பண்றாங்க. வெளியில இருந்து நம்ம எந்த பொருட்களும் வாங்கிட்டு வரக்கூடாதுங்க. எல்லாமே அவங்க உள்ள விற்பாங்க. ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்கும். நம்ம வாங்கி சாமிக்கு பூஜைக்கு கொண்டு போய்க்கலாம். வெளியில இருந்து வர்ற எல்லா பொருட்களுமே இங்கே உள்ள அலௌட் கிடையாது. நம்ம உள்ள எவ்வளோ நிமிஷம் வேணும்னாலும் உட்காந்துக்கலாம். 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அங்கே வெளியிலேயே ஒரு அக்கா பூ வித்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டே வாங்கிட்டோம். நாங்கள் ஒரு சின்ன பூவும் நெய் விளக்கும் தாங்க வாங்கினோம். நெய் விளக்கு சாமி கிட்ட போன உடனே அப்படியே வாசனை கம்மன் இருந்ததுங்க. அந்த உள்ள இருந்து வெளியில வரக்கு மனசே இருக்காது. அந்த மெயினா அந்த இதை தாண்டி நம்ம போன் எல்லாம் எடுக்கவே கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது, கொலுசெல்லாம் போடக்கூடாதுங்க. அங்க வந்து பின் டிராப் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ கீழே இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க அதோட வடிவம்.
நாங்க கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிறனால அடிக்கடி இங்க வருவோம். தியானலிங்கா ஸ்டார்ட்டிங்ல இது மட்டும் தாங்க இருந்தது. இப்ப ரீசெண்டா வந்தது தான் ஆதியோகி, அப்புறம் நிறைய சிலைகள்லாம் வந்திருக்குல்ல, அதெல்லாம் இப்ப வந்தது தான். ஸ்டார்ட்டிங்ல வந்தது இந்த தியானலிங்கா தாங்க. அப்பெல்லாம் வழி கூட இல்லை. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர்றக்கு டைமுக்கு பஸ்ஸு, இது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. அதுவே எங்க ஊருக்கு ஒரு பெருமை தான். ஃபர்ஸ்டெல்லாம் யாருக்குமே இந்த கிராமமெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த ஈஷா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கிராமமெல்லாம் இருக்குன்னே தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பேசி கேள்விப்பட்டங்கன்னா, எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேலை, இங்கே இருக்கிறவங்களுக்கு லோக்கலில் இந்த மாடெல்லாம் ஓட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரித்து வேலை கொடுத்துருக்காங்க, கடை போட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு டைமுக்கு இருக்குது. நிறைய வெளியூர்கள்லேருந்து தாங்க வந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே உக்காந்தா நம்ம எல்லாத்தையுமே மறந்து ஹாப்பியாக இருக்கலாம். நம்ம எவ்வளவோ பிஸியான லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒரு பிரேக் தேவைப்படும் போது அமைதியான இடத்துல, அது இங்கே இல்லை எங்கேயா இருந்தாலும் நம்ம ஒரு பிரேக் எடுத்தாதான் நம்ம உடம்பும் மனசும் ரிலாக்ஸ் ஆகும். ஈஷாக்கு வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் எல்லாம் இருக்குங்க. அந்த பூக்களோட வாசம் எப்பவுமே அந்த காத்தோட கலந்து இருக்கும். இந்த தாமரை குளத்துல அவ்வளோ மீன் இருக்குங்க. மீன் தூங்குற மாதிரியெல்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப இயற்கையா இருந்தது. இந்த குளத்துக்குள்ள பாருங்களேன், எந்த விதமான ஸ்மெல்லோ எதுவுமே இல்லைங்க. தாமரையெல்லாம் பார்க்க அழகழகா இருக்குங்க. இப்போ பூவெல்லாம் வந்து மேக்சிமம் அங்கே உள்ள வளர்ற பூவே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியிலேருந்து ஜாஸ்தி வாங்குறதுல ரொம்ப பெரிய மாலை வாங்கணுன்னா தான் அவங்க வாங்குறாங்க போல. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அங்கே என்ன பூக்கள் பூக்குதோ அதையே எடுத்து சாமிக்கு போட்டுக்கிறாங்க. பாருங்க, மீனெல்லாம் அசையவே இல்லை. நான் கூட நினச்சேன் மீன் என்ன அசையாமல் இருக்கா. அப்போதான் ஒருத்தவங்க சொன்னாங்க மீன் தண்ணிக்குள்ளேயே ஜாலியாக தூங்குதுங்கன்னு. தியானலிங்காலேருந்து நேராக போனால் சூரியகுண்டம். இந்த சூரியகுண்டம் வந்து ஆண்களுக்காக வச்சுருக்காங்க. ஆண்கள் போய் சுத்தபத்தமாக கால் கழுவிட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்டால் அவங்க குளிக்கவும் செஞ்சுக்கலாங்க. நேராக தியானலிங்காலேருந்து அந்த மேடு ஏறி இறங்கினாலே போதும் சூரியகுண்டம் தான். அந்த பாருங்கள், வானத்தோட டச் ஆகி அந்த கால் வந்து நம்ம அந்த தரையில் படும்போது ரொம்ப நேச்சுரலாக ஏதோ ஒரு ஃபீல் நமக்குள்ளே வந்துடும். அங்கங்கே பூவெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பூவும் வித்தியாசமாக இருந்ததுங்க. நான் காலையிலேயே போயிட்டேன். கொஞ்சம் லைட்டா வெதுன்னு சூரியன் வர்றப்ப போனாங்க. மத்தியானம்லாம் இங்கே காலே வைக்க முடியாது. ரொம்ப சூடா தகதகன்ட்டு இருக்கும். அதனால நம்ம நிழல் பார்த்து தான் போகிற மாதிரியே இருக்கும். அங்கங்க பூக்கள் இருக்கிறனால, மரம் இருக்கிறனால நம்ம நிழல் பார்த்து போய்க்கலாம். ஆனா எங்கே திரும்பினாலும் சரி பச்சை பசேல்னு சூப்பரா இருக்குங்க. அதுவும் விதவிதமான பூக்கள் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒரு சில பூக்களோட பேரே தெரியலங்க, ஆனா வாசனை சூப்பரா இருந்தது. அதே மாதிரி தான் இந்த பூவும். சுத்தி பார்த்தா ஒரே அமைதியா இருக்குங்க. யாருமே அங்கே பேசிக்க கூட மாட்டாங்க, மொபைல் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சு அந்த சூரியன் முன்னாடி கொஞ்சம் யோகா எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட டியூட்டிக்கே போவாங்க. இப்போ அங்கே ஒர்க்குக்கு இருக்கிறவங்கலாம் காலையில் வந்து தியானலிங்கால கொஞ்ச நேரம் முன்னாடி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் டியூட்டிலேயே ஜாயின் பண்ணுறாங்க. அவ்வளோ டிசிப்ளினாக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த சூரிய குண்டத்தில் நம்ம இறங்கி சுத்தமாக குளிச்சுட்டு நீந்தெல்லாம் கூடாதுங்க. நம்ம நடந்து போய் சிவலிங்கத்தை நம்ம தொட்டு ஆத்மபூர்வமாக சாமி கும்பிடலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. தண்ணியெல்லாம் நல்லா ஜிலு ஜிலுன்னு நம்மளை அறியாமையே நம்ம உள்ளே போய் அப்படியே அந்த சிவனை தொடும்போது அது வைபே வேறு மாதிரி இருக்கும். அந்த தண்ணி வந்து நேச்சுரலாக அந்த சாமி கிட்ட படும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் லாங்லேருந்து ஒரு வீடியோ எடுத்தேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ஒரு வைபாக இருந்ததுங்க. இது இங்கே வந்து லேடிஸ் அலௌட் கிடையாது, இது ஜென்ஸுக்காக மட்டும்தான். ஆண்கள் வந்து அங்கே கவுண்டரில் சொல்லி அவங்க ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, பே பண்ணி தாங்க வாங்கணும். அதை பே பண்ணி வாங்கிட்டு நம்ம டைரெக்டாக காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி வந்து சிவனை தொட்டு நம்ம கையால் பூஜை பண்ணி நம்ம மனசில் என்ன பிரார்த்தனை இருக்கோ அது எல்லாமே கேட்டுக்கலாங்க. அந்த சிவலிங்கத்தை தொடும்போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க. டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படிக்கட்டில் தான் இறங்கி வரணும். ரிட்டர்ன் போகும்போது அந்த சைட்லேருந்து சுற்றி தான் வரணும். இது சூரிய குண்டம் ஸ்பெஷலி ஃபார் ஜென்ஸுக்குங்க. லேடிஸ்க்கு வந்து சந்திர குண்டம்னு இருக்கு. மேலே பார்த்தீங்களா, இதுக்கு சிம்பிளாக தான் அந்த சூரியன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு தகுடு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த சூரியனை வடிவமைச்சு இதுக்கு பேரும் அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இயற்கையோட கலந்த ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குங்க.
தண்ணியில் நம்ம நனைஞ்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே மேலே வந்தால் இங்கே ஒரு நாக சிலை இருக்குங்க. அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்துக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் நம்ம இருந்துக்கலாம், இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கே ஸ்பெஷலாக வந்து ஆண்களுக்காக பண்ணதுங்க. நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம ஃபீல் பண்ணுவோம். வெளியிலலாம் நமக்கு எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம சாமியை தொட்டு ஃபீல் பண்ணி சாமி கும்பிடும்போது அது தனியாக நமக்கு வந்து ஒரு உள்ள ஏதோ ஒன்று பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த 2 சைடில் தண்ணிக்கு நடுவில் சிவன் வந்து தண்ணிக்குள்ளே நம்ம தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஓவரால் வியூ. இது சூரியகுண்டம் ஸ்பெஷலாக ஃபார் ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்கள் நாட் அலவுடுங்க. இங்கே வந்தால் அவங்களே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணி நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாம் முடிச்சு. ஈஷால நர்சரியும் இருக்குங்க. அந்த நர்சரியில் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் நாற்றெல்லாம் விற்கிறாங்க. நாற்றெல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணி விவசாயிங்களுக்கு நம்ம வீட்டில் வைக்கிற பிளான்ஸுக்குன்னு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறாங்க. இங்கே அவங்களே வந்து எல்லாமே நாட்டு விதைகளாக சாய்ஸ் பண்ணி ஒரு சின்ன பிளாக் கவர் இருக்குல்ல, அதிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதோட விலையெல்லாம் 20 ரூபா 30 ரூபா 50 ரூபான்னு ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே எல்லா விதமான மரங்களும் இருக்குது, செடிகளும் இருக்குது. இன்டோர் பிளான்ஸ் கூட அடிக்கடி விற்பாங்க. நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை அங்கேயே சாய்ஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஆட்கள் இருக்கிறனால அவங்களே எல்லாமே பார்த்துக்கிறாங்க. எல்லாமே இயற்கை உரம் பயன்படுத்தி தாங்க இந்த விதைகளே அவங்க எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இது ரொம்ப ரீசனபிளாக இருக்கிறனால வரவங்கலாம் இதை பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் இருக்குங்க. அங்கே சின்ன சின்ன குடில் மாதிரி இருக்கும். அங்கே எல்லாம் சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்தப்போ இந்த மாதிரி மேளங்கள்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாமே மேளங்கள் எல்லாம் வாசித்து சாமிக்கு பூஜை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் அவங்களோட சாம்பிராணி வாசனை அங்கே உட்காரவே விடலைங்க. ஏதோ ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த வாத்தியத்தோட சத்தத்தை நீங்களே கேளுங்களேன். அங்கே இருந்தவங்கலாம் எனர்ஜியோட இந்த மேளத்தை வாசிக்கும் போது நம்மனாலேயே அங்கே உட்கார முடியலைங்க. சும்மா தன்னு தன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வீட்டில் ஒருத்தருக்கு சமைக்கிறக்கே எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஈஷாவில் 15,000 to 20,000 பேருக்கு தினமும் சமையல் நடக்குது. அதுவும் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வச்சுங்க. அந்த கிச்சனுக்குள்ளே தான் இன்றைக்கி போகிறோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது என்ன நார்மல் கிச்சன் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தாங்க நான் நினச்சேன். ஆனால் உள்ளே போகும்போது தான் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டில் இருந்து கருவேப்பிலை உரிக்கிறது, முருங்கைக்காய் கட் பண்ணுறதுன்னு பார்த்தே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க. அவ்வளோ க்ளீனாக கேப் போட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணுறாங்க. இங்கே ஈஷாலேயே எல்லாமே விளையிறனால அவங்க மேக்ஸிமம் வெளியில் வாங்குறதே இல்லைங்க. எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்குது. அங்கே ஒரு 15,000 to 20 பேருக்கு சமைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதுவும் அங்கே எல்லாருமே பெரிய பெரிய குண்டாலே வச்சு எல்லாம் கிளறிட்டு இருந்தாங்க. இது நான் சமைக்கலைங்க, நான் சும்மா ஒரு வீடியோக்காக பிடிச்சது தான். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கே இருக்கிற செஃப் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டீமர் பாருங்கள். நம்ம இத்தினுண்டு ஸ்டீமரில் கையில் ஆவி பட்டாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்டீமரில் வேக வைக்கிறது, அப்புறம் அரிசியெல்லாம் வடித்து தான் செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே அங்கே ஆர்கானிக் ஃபுட்டு தாங்க. அங்கே தங்குறவங்க எல்லாத்துக்குமே ஃபுட்டு வந்து ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்த மாட்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து என்ன அங்கே ரெடி பண்ண முடியுமோ அதை டக்குன்னு ரெடி பண்ணிவிடுவாங்க. ஆனால் எல்லா மீல் பிளானுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதுதான் சாதம் வடிக்கிற ஒரு பெரிய குண்டா. இதை பார்த்து பக்கத்துலேயே நிற்க முடியல, அவ்வளோ அனலாக இருந்ததுங்க. எவ்வளோ பேத்துக்கு சமைக்கிறாங்க பாருங்கள். அந்த கிச்சனுக்குள்ளே வந்தாலே ஒரு வைபாக தாங்க இருக்கும். நம்ம செப்பலெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். அங்கே வேலை செய்கிறவங்க அதுக்குன்னு தனியாக வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம
சாப்பாடு எடுக்கும் போதே தெரியுது பாருங்க, அடியில் வந்து தண்ணி வடியறக்கு வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் அவங்க சாப்பாடு வடிக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வைப்ரண்ட்டாக இருந்ததுங்க. ஆனால் 4 பேருக்கு சமைக்கிறக்கே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவங்க பாருங்கள் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறாங்க. இது வந்து சூப்பு, இவர் தான் செஃப். ஆனால் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, நான் எதுவுமே செய்யலைங்க, சும்மா கரண்டியை மட்டும்தான் கையில் பிடிச்சேன். அதுவே ஜாலியாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அதோட வாசனை சும்மா சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து ரொம்ப பெரிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா தியானம் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் டல் ஆகிடுவாங்க. சமோசாலாம் கேன்டீனுக்கு போகிறது, இங்கே எல்லாமே ரெடி பண்ணனால அவங்களுக்கு எதுக்குமே வெளியில் போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஈஷாக்குள்ளேயே எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் நமக்கு நல்ல எனர்ஜியாக இருக்குங்க. அன்னன்னைக்கு வேலை, அன்னன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லி அங்கே மீல் ப்ரிப்பரேஷன் இருக்கும், அதுபடி தாங்க எல்லாமே நடக்கும். அங்கே வாலண்டியர்ஸ் இருக்கிறனால அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. முருங்கைக்காய் வேக வைக்கிறதெல்லாம் எவ்வளோ பாருங்கள், எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்குன்னு தனியாக பாத்திரம், வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக எல்லாமே அவங்க பிரித்து வச்சுருவாங்க. கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஆளுங்க செப்பரேட்டாக இருக்காங்க. நிறைய பேர் பச்சை பயிறு, சுண்டல் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்கல்ல. இந்த யோகா பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டயட் ஃபுட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. காய்கறியோட வேஸ்ட்டு, பழங்களோட வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கே ஷாக் ஆகிடுச்சுங்க. பழங்களோட வேஸ்ட்டு, காய்கறியோட வேஸ்ட் எல்லாமே இவங்க மாடு வளர்த்துறாங்க, எல்லாமே அங்கே தாங்க போகுது. ஈஷா வந்து கோஷாலாங்கிற ஒரு இடம் கூட வச்சுருக்காங்க. இந்த கோஷாலாவில் கிட்டத்தட்ட ஒரு 750 மாட்டுக்கு மேலே இருக்குங்க. எல்லாமே நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் தான். எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஜெர்சியோ எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நாட்டு இனத்தை சேர்ந்த மாடுகள் தான். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனாலே போதுங்க, அந்த கோஷாலாவுக்கு போயிடலாம். மாடுக்கு வேணுங்கிற மக்காச்சோளம், தீனி எல்லாமே இங்கே விளை வச்சு கொடுக்குறனால அவங்களுக்கு ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மாட்டில் வர பால் எல்லாமே அவங்க கிச்சனுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியில் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்குறது இல்லைன்னு சொன்னாங்க. ஈஷா யோகா அந்த ஆதியோகி சிலைக்கு கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது இந்த கோஷாலா. இதை பார்த்தா தாங்க கொஞ்சம் மிரட்டி விட்டுருச்சு. ஆள் கொஞ்சம் சூப்பர் ஸ்மார்ட்டாக தான் இருந்தார். அங்கே பூக்கள் இந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க. பார்க்க ரொம்ப அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. கோஷாலாவோட என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க. இங்கே பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தாங்க வர முடியும். எல்லாரும் டக்குன்னு இங்கே உள்ளே வர முடியாது. ஆனால் பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும். என்ட்ரன்ஸ்லேயே இவர் தான், பார்க்கும்போதே மிரட்டி விடுற மாதிரி இருக்காரு பாருங்க. இது எல்லாத்தோட ஃபேவரட். ஆனால் பார்க்க தாங்க ஆள் இந்த மாதிரி இருக்காரு, ரொம்ப சாது. இங்கே வந்து அந்த சின்னதாக இருக்குல்ல பொங்கனூர் மாடு, அதுவும் இருந்ததுங்க. நிறைய இருந்தது, எல்லா ஊர் வெரைட்டிஸ் மாடும் இருந்ததுங்க. ஆனால் எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான், நாட்டு மாடுகள் தான். எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அங்கங்க இருக்கு பாத்தீங்களா ஃபேமஸான மாடுகள், அதுல இருந்து கலெக்ட் பண்ண மாடு வகைகள் தாங்க இது. 750 பிரீடுக்கு மேல இங்க இருக்கு. எல்லாமே நாட்டு மாடு தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, டக்குன்னு போன உடனே அட்டாச் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கண்ணில் காமிச்சா போதுங்க, நம்மளை விடுறதே இல்லை. ரொம்ப பாசமா ஃப்ரெண்ட்லியா சூப்பரா ஹேண்டில் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சில மாடுகளை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஆனால் இவங்களை பார்க்க தாங்க பயமாக இருக்குது. ஆனால் எல்லாருமே ரொம்ப பாசக்கார பசங்களாக இருக்காங்க. இங்கே ஆண் மாடும் இருக்குது, பெண் மாடும் இருக்குங்க. அதாவது காளை, பசுன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாமே அப்படி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு டைமுக்கு போட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் அங்கேயே பக்கத்தில் அவங்களுக்கு வேணுங்கிற சோளம் எல்லாம் விளைய வச்சு அப்பப்போ அது பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள்லாம் வச்சு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்த மாடு தான். இதை அழகா பராமரிச்சு நாட்டு இனத்தை அழியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இவ்வளோ சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் தாங்க, அதுக்குள்ள பாருங்க ரொம்ப அட்டாச் ஆயிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுன்னு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, கொம்பெல்லாம் நல்லா ஷார்ப்பா இருந்தாலும் ஆனா அவங்களோட அந்த எதுவுமே அவங்க காமிச்சுக்கிறதே இல்லைங்க. நம்ம கிட்ட ரொம்ப பாசமா அட்டாச்சா நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண மாதிரியே இல்லைங்க. போஸ் பாருங்க எவ்வளவு அழகழகா கொடுக்குறாங்கன்னு. அவங்களுக்கு தேவை கொஞ்சம் அன்பு மட்டும்தான். அதை கொடுத்தா அவங்க எப்படி சூப்பரா ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஆனா நாட்டு மாட்டு பால் குடிக்கும்போது நம்ம உடம்புல இம்யூனிட்டி அவ்வளோ சூப்பரா பில்டப் ஆகுங்க. இந்த பாலெல்லாம் வந்து அவங்க ஓன் யூசேஜ்க்காக தான், ஈஷாவோட சொந்த செலவுக்காக மட்டுமே அவங்க யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த பாலெல்லாம் குடிச்சு பாருங்க, உடம்பு சும்மா அப்படி இருக்குங்க.
அங்க வேலைக்கு இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன், இது எல்லாமே நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு. அப்ப அங்க இருக்கிறவர் சொன்னாங்க, எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா ஆள் வச்சிருக்கோம். இப்ப 10 மாடு 20 மாடு எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஆள் இருந்தா தாங்க அதை மெயின்டைன் பண்ண முடியும். மாடு வளர்த்துறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அவங்க கரெக்டான ஆள் இருந்தா மட்டும்தாங்க அவங்க பார்க்க முடியும். எல்லாருனாலையும் எல்லாமே பார்க்க முடியாதுல்ல. அதனால இதுக்குன்னு அவங்க தனியா ஆளெல்லாம் வச்சிருக்காங்க. அங்க பார்க்குறவங்களும் மாடுகளை சூப்பரா பார்க்கறனால மாடெல்லாம் பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியா இருக்குன்னு. அதோட மாட்டு சாணம் எல்லாமே தனித்தனியா அங்கங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்குங்க. அதுவும் நாட்டு மாடு கிட்ட சொல்லவே வேண்டியதில்லை. அதோட பால் வந்து அவ்வளோ சக்திங்க. இப்போ அதிகமாக நம்ம பேக்கெட் பால் தானே குடிக்கிறோம். ஆனால் நாட்டு மாட்டு பால் குடிச்சிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துட்ருக்கான்னு. ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ வெரைட்டியான மாடுகள்லாம் இருக்குன்னே தெரிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் இவனை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. போக போக அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான். நல்லா தொடலாம் விட்டுட்டாங்க. பார்க்க தாங்க மொரட நாட்டம் இருக்கான். ஆனால் பாருங்கள் மனசு ரொம்ப குழந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு அட்டாச் ஆகிட்டான். இது வந்து சந்திரகுண்டம். இது ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்ங்க. நம்ம லேடிஸ் எல்லாம் குளிச்சுட்டு இதே மாதிரி நம்ம சிவனை தொட்டு வணங்கலாம். ஆனால் அங்கே என்னால் உள்ள வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி அவங்க ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஒரு டோக்கன் வாங்கிட்டு அதை அந்த டோக்கன் கொடுத்துட்டு நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சந்திரகுண்டத்துக்குள்ளே இறங்கணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு தாங்க இருந்தது. ஆனால் சாமி கிட்ட போனதுக்கப்புறம் அதோட வைபே வேற மாதிரி இருந்தது. அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே இறங்கி வந்தால் தியான லிங்கத்துக்கு பேக் சைடு தாங்க வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி அங்கங்க மீன் வச்சிருக்காங்க. கையை உள்ள விட்டா போதும் நல்லா கடின்னு கடிக்குது மீனெல்லாம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே வந்து லிங்க பைரவின் ஒரு தனியாக சாமி பெண் தெய்வமாக இருக்காங்க. இங்கே வந்து அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஏதோ பூஜை பண்ணணும் அப்படின்னா அங்கே வாங்கி நம்ம அங்கே பூஜை பண்ணிக்கலாம். நிறைய கல்யாணம்லாம் இங்கே நடக்குதுங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது. நம்ம வெளியில் இருந்துட்டு அப்படியே பார்த்து அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் ஆதியோகி கிட்ட. ஆனால் இங்கே உள்ள இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்னே இப்போ தாங்க தெரிஞ்சது. இந்த லிங்க பைரவி ஒரு பெண் தெய்வம். இங்கே வந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. வெளியிலேயே மஞ்சக்கிழங்கெல்லாம் விற்கிறாங்க. அவங்கக்கிட்டே வாங்கிட்டு வந்து இந்த சூளத்தில் கட்டினா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பெண் தெய்வம். அதனால பெண்கள் மட்டும்தான் இங்கே பூஜை பண்ணுறாங்க. இதை வந்து நான் வெளியிலேருந்து கொஞ்சம் கிளிப்ஸாக வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த கடவுள் பெண் தெய்வம்னால பெண்கள் தான் அதிகமாக பூஜை பண்ணுறாங்க. நம்ம மனசில் என்ன நினச்சி இந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சிலை கூட நம்ம முன்னாடி வச்சுருக்காங்க. நான் வந்தது இது செகண்ட் டேங்க. செகண்ட் டேவோட நான் மேக்ஸிமம் ஈவெண்ட் முடிச்சுட்டு தேர்ட் டே மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். இது கண்டென்ட் கிரியேட்டருக்கான மீட்டிங்னால கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலோவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே உள்ள ஒரு பாசிட்டிவிட்டியாக தாங்க இருக்குது. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக அட்டாச் ஆகணும் அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சந்திரகுண்டில் இறங்கி பாருங்களேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் உள்ள மட்டும் வீடியோ எடுக்க முடியல. இது தியானலிங்காவோட பேக் சைடுங்க. நிறைய பேர் ஃப்ரண்ட் சைடு தானே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பேக் சைடு பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே சிவனோட ஃபேவரட் ஒரு பூ இருக்குங்க. அதை காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே அதே சரௌண்டிங்கில் சுற்றி தாங்க இருக்குது. ரொம்ப அமைதியாக அந்த காத்தோட கலந்த பூக்களோட வாசனை சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை டைம் இருக்கும்போது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இது உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா கவர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இல்லை இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே இனி ஏதோ உங்களுக்கு விஷயம் தெரியணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.